ஒரு அழகான கிராமத்தில் ராமு என்ற ஏழை மரம் வெட்டி வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நேர்மையானவன். ஒரு நாள் ஆற்றங்கரையில் இருந்த ஒரு மரத்தை வெட்டி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அவனுடைய இரும்பு கோடரி கைதாவரி ஆற்றுக்குள் விழுந்துவிட்டது. ராமு வருத்தத்துடன் ஆற்றங்கரையில் அமர்ந்து அழுகிறான். ராமுவின் அழுகுரல் கேட்டு ஆற்றிலிருந்து ஒரு நீர் தேவதை தோன்றினாள். ஏன் அழுகிறாய் என்று தேவதை கேட்க, ராமு தன் கோடரி ஆற்றில் விழுந்ததைச் சொன்னான். தேவதை ஆற்றுக்குள் மூழ்கி ஒரு தங்கக் கோடரியை எடுத்து வந்து, இது உன்னுடையதா என்று கேட்டாள். ராமு, இல்லை, இது என்னுடையது அல்ல என்றான். அடுத்து தேவதை ஒரு வெள்ளிக் கோடரியை எடுத்து வந்தாள். அதற்கும் ராமு, இதுவும் என்னுடையது அல்ல என்று கூறிவிட்டான். இறுதியாக தேவதை அவனது பழைய இரும்பு கோடரியை எடுத்து வந்தாள். அதை பார்த்ததும் ராமு மகிழ்ச்சியுடன், ஆமாம், இதுதான் என்னுடைய கோடரி என்று சொன்னான். ராமுவின் உண்மையான குணத்தை பார்த்து வியந்த தேவதை அவனது நேர்மைக்காக அந்த தங்கம் மற்றும் வெள்ளிக் கோடரிகளையும் அவனுக்கே பரிசாக வழங்கினாள். ராமு பெரும் செல்வந்தனானான். இதை அறிந்த அவனது பக்கத்து வீட்டுக்காரன் தானும் செல்வந்தனாக வேண்டும் என்ற பேராசையில் தனது கோடரியை வேண்டுமென்றே ஆற்றில் வீசினான். தேவதை தங்கக் கோடரியை காட்டியதும், ஆமாம், இதுதான் என்னுடையது என்று பொய் சொன்னான். அவனது பொய்யைக் கண்டு கோபமடைந்த தேவதை மறைந்து போனாள். அவனுக்கு தங்கக் கோடரியும் கிடைக்கவில்லை. அவனது சொந்த கோடரியும் போயே போச்சு. நீதி, வாய்மையே வெல்லும். பேராசை பெருநஷ்டத்தை தரும்.